ஹாய் ஹலோங்க எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நான் என்ன சாப்பாடு செய்ய போகிறேன்னா காய்கறி நெய்ச்சோறுங்க. காய்கறி எதுக்கு போடுறேன்னா குழந்தைங்கலாம் சாப்பிட்ணுங்கிறதுக்காக, வெஜிடபிள் சாப்பிட்ணுங்கிறதுக்காக நான் வந்து பச்சை பட்டாணியும் கேரட்டும் போட்டு நெய் சோறு செய்ய போகிறேங்க. நீங்கள் வந்து இந்த பட்டை கிராம்பு ஸ்பைசஸ்லாம் எக்ஸ்ட்ரா வேணும்னா போட்டுக்கலாங்க. நான் என் ஹஸ்பண்டுக்கு அதிகமாக அந்த ஸ்பைசஸ் பிடிக்காதுங்கிறனால கம்மியாக போட்டிருக்குறேங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ப. நட்சத்திர சோம்பு, பட்டை, கிராம்பு, இலை, அப்புறம் இது பேர் கூட டக்குன்னு வர மாட்டேங்குதுங்க. அப்புறம் கல்பாசி, அப்புறம் அது 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்குறேங்க. அப்புறம் வெங்காயம், இதுக்கு தேவையான வெஜிடபிளு, கொத்தமல்லி தழை, புதினா தழை, பச்சை மிளகாய், தக்காளி 1 இதாங்க. அப்புறம் தயிர், நெய், இதுதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ குக்கர் ஹீட் ஆகட்டுங்க. நெய் ஊற்றிக்கிறேங்க. நெய் நல்லா பிடிக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்குங்க. நான் கம்மியாக தான் ஊற்றிருக்குறேங்க. நெய் லைட்டாக ஹீட் ஆகட்டுங்க. இப்போ நெய் ஹீட் ஆனதுமே நம்ம ஸ்பைசஸ் பொருள்லாம் வச்சுக்கிறோம் இல்லைங்க, பட்டை, கிராம்பு, இலை, இது எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. அதில் இதெல்லாம் தாளித்து விட்டுக்கிறேங்க. அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆக விடாதீங்க. லைட்டாக வதங்கினதும் தக்காளி போட்டுக்கலாங்க. ஒரே ஒரு தக்காளி தாங்க போட்டிருக்கிறேன். இதுக்கு தக்காளி நிறையா போட்டாதீங்க. நான் இந்த ஸ்டைலில் தாங்க செய்வேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் வேறு எதாவது ஆட் பண்ணுவீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வந்து கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் போட்டுக்கிறேங்க. கொத்தமல்லி தழை கம்மியாக தாங்க இருந்துச்சு, அதனால தான் உங்கள் கண்ணுக்கு தெரியாது, 2 கலந்து தான் வச்சுருக்கிறேன். 2யும் போட்டு வதக்கிக்கலாங்க. இது வந்து பிரியாணிக்கு வதங்கின மாதிரிலாம் வதங்கக்கூடாதுங்க. இப்போ பச்சை மிளகாய் 3 போட்டுட்டேன். சும்மா லைட்டாக வதங்கினா போதுங்க. அடுத்தடுத்த பொருளை நம்ம சேர்த்திக்கணுங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ரொம்பவுமே கம்மியாக போட்டுட்டேங்க. இதே அளவு இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். லைட்டாக அந்த ரா ஃப்ளேவர் போனதும் நம்ம வச்சுருக்கிற காய்கறி போட்டுக்கலாங்க. இதுக்கு வந்து பச்சை பட்டாணி மட்டும் போட்டால் கூட சூப்பராக இருக்குங்க. பச்சை பட்டாணி மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க, அது டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு கூட சாப்பிடும்போது. இதையும் லைட்டாக வதக்கிக்கலாங்க. அடுத்து தயிருங்க. புளிக்காத தயிர் ஊற்றிக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எப்போதுமே 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணிங்க. இது வந்து மிக்ஸி இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லைங்க, அந்த கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேங்க. அப்புறம் அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க, அதையும் இது கூட சேர்த்திக்கலாங்க. ப்ளீஸுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இந்த சாப்பாடு இது மாதிரியே செஞ்சாவே நல்லா தாங்க இருக்கும். ப்ளஸ் நீங்கள் எதாவது இது கூட சேர்ப்பீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்படி தாங்க செய்வேன். இதுக்கு வந்து நீங்கள் எக்கு கிரேவி, அப்புறம் உருளைக்கிழங்கு குருமா, சிக்கன் கிரேவி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க.
சரிங்க. இப்போ வந்து 3 விசில் வந்ததுமே நம்ம இறக்கிடலாங்க. ப்ளீஸுங்க இந்த நம்ம சேனலுக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.